விவாகரத்துக்கு பின் ஒவ்வொரு மாதமும் 6 லட்சம் ரூபாய் ஜீவனாம்சம் தர வேண்டும் என மனைவி லிஸ்ட் போட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அதற்கு நீதிபதி தக் லைஃப் ரிப்ளை ஒன்றை கொடுத்தது சோஷியல் மீடியாக்களில் வைரலாகி வருகிறது. அப்படி என்ன சொன்னார் நீதிபதி? பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். Please don't tell the court that this is all a person requires. 6,16,300 per month. Does anybody spend this much? A single lady for herself? Oh, if she wants to spend, let her earn. Not on the husband. Present petitioner is using all the old dresses itself. Yes. My lord, towards the accessories like bangles, sticker, chain, earnings, watches, sandals, slipper, etc., my lord, which is the basic need, my lord, towards it 15,000 per month, my lord. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. பொதுவாக விவாகரத்து கேட்டு வழக்கு தொடரும் பெண்களுக்கு அவரது கணவரிடமிருந்து ஜீவனாம்சம் வழங்க நீதிமன்றம் உத்தரவிடும். அதனை பயன்படுத்த நினைத்த கர்நாடகாவை சேர்ந்த பெண் ஒருவர் தனது கணவரிடமிருந்து மாதா மாதம் 6,16,000 ரூபாய் ஜீவனாம்சம் வழங்கப்பட வேண்டும் என கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் கோரிக்கை வைத்ததுடன் அதற்கான பட்டியலை தெரிவித்திருப்பதுதான் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதில் முழங்கால் வலி மற்றும் அதற்கு பிசியோதெரபி செய்வதற்காக மாதம் 4 முதல் 5 லட்சம் ரூபாயும், ஆடைகள் மற்றும் ஷூக்களை வாங்க மாதம் 15,000 ரூபாயும், சாப்பாட்டுக்கு 60,000 ரூபாயும், சட்ட கட்டணமாக 50,000 ரூபாயும் வழங்க வேண்டும் என்று கூறியுள்ளார். இந்த மனுவை படித்த நீதிபதி லலிதா கண்ணேகந்தி வியந்து போனதோடு தொடர்ந்து விசாரணை நடத்தியுள்ளார். இது குறித்து அந்த பெண்ணின் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர், எனது மனுதாரர் தற்போது வாழ்ந்து வரும் வாழ்க்கையை அப்படியே தொடர்வதற்காக இந்த நியாயமான தொகையை கணவரிடமிருந்து எதிர்பார்க்கிறார் என்றார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதி, கணவரிடமிருந்து மனைவி கேட்கும் தொகையை அப்படியே கொடுத்துவிட உத்தரவிட முடியாது. கணவர் எவ்வளவு ஊதியம் பெறுகிறார் அல்லது எவ்வளவு சம்பாதிக்கிறார் என்பதுடன் அடிப்படை தேவைகளை பொறுத்தே உத்தரவிட முடியும் என்றார். எடுத்துக்காட்டாக கணவர் 10 கோடி சம்பாதிக்கிறார் என்றால் மனைவிக்கு மாதம் 5 கோடி தர வேண்டும் என்றெல்லாம் உத்தரவிட முடியாது. உங்களின் அடிப்படை தேவைகளுக்கான பணம் எவ்வளவு, இவ்வளவு பணம் கேட்பதற்கான காரணம் என்ன என்பதை நீங்கள் கூற வேண்டும். இல்லாவிட்டால் உங்களது மனு உடனடியாக தள்ளுபடி செய்யப்படும் என்று நீதிபதி எச்சரித்தார். ஒரு மாத செலவுக்கு 6,16,000 ரூபாய் என்பதெல்லாம் மிக அதிகம். இவ்வளவு பணத்தை ஒருவர் எப்படி செலவு செய்வார்? தனியாக இருக்கும் பெண் இவ்வளவு பணத்தை செலவு செய்வாரா என நீதிபதியே கடுப்பாகியுள்ளார். மேலும் அந்த பெண்ணுக்கு அவ்வளவு ஜீவனாம்ச பணம் வேண்டுமென்றால் அவரையே சம்பாதிக்க சொல்லுங்கள் என தக் லைஃப் ரிப்ளை ஒன்றையும் நீதிபதி வழங்கியுள்ளார். மேலும் கடைசியாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தருகிறோம். உங்களின் அடிப்படை தேவைகளுக்கு மட்டும் எவ்வளவு தொகை வேண்டுமோ அதை மட்டும் கேளுங்கள். அப்படி இல்லாவிட்டால் உங்கள் மனு நிச்சயம் நிராகரிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். இது பற்றிய வீடியோ சோஷியல் மீடியாக்களில் வைரலாகி வரும் நிலையில் மாதா மாதம் 6 லட்சம் ரூபாய் ஜீவனாம்சம் கேட்ட மனைவியின் செயல் சோஷியல் மீடியாக்களில் விமர்சனத்துக்குள்ளாகியுள்ளது.